ஹலோ விவஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதின் சொன்ன ஒரு வார்த்தையால் அப்படியே ஆடி போயிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் மீதும் பாய்ச்சலில் புதின் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. மோடியை மிரட்டுவது மிகப்பெரிய அளவில் ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கையையும் விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா ரஷ்யா இடையே பல காலமா நல்லுறவு இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில ரஷ்யாவுடனான உறவுகளை துண்டிக்க சொல்லி பிரதமர் மோடிக்கு அழுத்தம் கொடுப்பது பயனற்றது அப்படின்னும், இது இருதரப்பு உறவுகளையும் மிக கடுமையாக பாதிக்கும் அப்படின்னும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்காரு. அமெரிக்காவை மறைமுகமாக விமர்சித்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் பேசுபொருளாக இருக்கின்றன. பொதுவா பெரும்பாலான உலக நாடுகள் அமெரிக்காவுடன் நட்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரஷ்யாவுடன் நல்லுறவு கொண்டு இருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருதரப்புடனேயே நல்லுறவை கொண்டு வந்துட்டு இருக்கு. கடந்த 25 ஆண்டுகள்ல இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு பல மடங்கு மேம்பட்டு இருக்கிறது. ரஷ்யாவுடன் நமக்கு பல தலைமுறைகளாகவே நல்லுறவு இருக்கின்றன. இதற்கிடையே இந்தியா தொடர்பாகவும் பிரதமர் மோடி தொடர்பாகவும் ரஷ்ய அதிபர் புதின் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருந்தார். புனித பீட்டர்ஸ்பர்க்ல சர்வதேச ஊடகங்களின் தலைவர்களுடன் நடந்த சந்திப்பில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின், இந்தியா ரஷ்யா இடையிலான நட்புறவை அமெரிக்கா சிதைக்க முயல்வதாக மறைமுகமாகவே தாக்கியிருக்கார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது மற்றும் இராணுவ ரீதியிலான உறவுகளை பராமரிப்பது தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய புதின், பிரதமர் மோடியை அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது என்பது மிகவும் பயனற்ற காரியம் அப்படின்னும், உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டை வழிநடத்தும் மோடிக்கு அழுத்தம் தருவது சர்வதேச உறவுகளுக்கே நல்லதல்ல என்று மறைமுகமாக எச்சரிக்கையையும் விடுத்திருக்கார். அமெரிக்காவுடன் இந்தியா தனது உறவை பலப்படுத்தி கொண்டாலும் அதை ஒருபோதும் ரஷ்யா அச்சுறுத்தலாக பார்க்கவில்லை என்று புதின் உறுதியாகவே தெரிவித்திருக்கார். அவர் மேலும், இந்தியாவுடன் நாங்கள் உறவை வளர்த்து வருகிறோம், அதை தொடர்ந்து செய்வோம். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியா ஒரு மிகவும் நம்பிக்கையான பார்ட்னராகவே இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் வரக்கூடிய காலங்களில் $100 பில்லியன் இலக்கை எட்டும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியும் இருக்கார். இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்பதையும் தனது நாட்டு நலன் முடிவெடுக்கும் தலைவரை நாடு என்பதையும் புதின் இருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி தனது நல்ல நண்பர் என்றும் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் ஏற்படும் அப்படின்னும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றொரு புறம் தெரிவித்து வந்திருக்காரு. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், பல ஆண்டுகளாக அமெரிக்காவை இந்திய சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. அமெரிக்க பொருட்கள் மீது இந்தியா அதிக இறக்குமதி வரிகளை விதித்தது. ஆனால் அமெரிக்கா பதிலுக்கு எதையும் செய்யவில்லை. நிலைமை இப்போது தலைகீழாகவே மாறியிருக்கிறது. இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதன் மூலம் தற்போது நாங்கள் அதிக பணம் சம்பாதிக்கிறோம். இந்தியாவுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவோம், ஏனெனில் உங்கள் பிரதமரை எனக்கு பிடிக்கும். ஒரு காலத்தில் தனது இருசக்கர வாகனங்களை இந்தியாவுக்குள் விற்க முடியாத நிலையை புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனமான ஹார்லி டேவிசன் எதிர்கொண்டது. ஏனெனில் இந்தியா 200% இறக்குமதி வரியை விதித்திருந்தது. இதனால் ஹார்லி டேவிசன் நிறுவனத்தால் சந்தையில் நுழைய முடியவில்லை. இதன் காரணமாக அந்த நிறுவனம் இந்தியாவுக்குள் தனது தொழிற்சாலையை அமைத்திருந்தாங்க. அப்படி நடந்தது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் அது எனது ஆட்சி காலத்தில் நடக்கவில்லை, அதற்கு முன்பாக நடந்தது. அதே நேரத்தில் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் மோட்டார் சைக்கிள்களை விற்றன. அதற்கு நாங்கள் எந்த இறக்குமதி வரியையும் விதிக்கவில்லை என ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடனான உறவு அப்படிங்கிறது மேலும் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு மற்றொரு புறம் புதின் உறுதிபடவே தெரிவித்தும் வருகிறார். இந்தியா ஒரு நம்பகமான நட்பு நாடு என்றும் அதனுடனான உறவுகளை தங்கள் நாடு தொடர்ந்து விரிவுபடுத்தும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உறுதிபடவே கூறியிருக்கார். உலகின் முன்னணி செய்தி நிறுவனங்களின் தலைவர்களுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் செயின்ட் பீட்டர்பர்க் நகரில் கலந்துரையாடியிருக்கார். அப்போது எழுப்பப்பட்ட
பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலும் அளித்திருக்கார். அதனுடைய விவரத்தை இப்ப பார்க்கலாம். அதாவது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும் அதனுடைய சுதந்திரமான வெளியுறவு கொள்கையும் பாராட்டுக்குரியவை. இந்தியாவை உலகின் முக்கிய பொருளாதாரங்கள்ல ஒன்றாகவே திகழ்கிறது. மேலும் இருக்கக்கூடிய அளவிலான பொருளாதார வளர்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறது. இது திடீரென நிகழ்ந்த ஒன்றல்ல. பிரதமர் மோடியின் தலைமையில் கீழே இந்திய அரசு மேற்கொண்டு வரும் கடின உழைப்பின் விளைவாகவே இது பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வரக்கூடிய ஆண்டுகள்ல 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற மைல்கல்லை எட்டும். ரஷ்யாவுடனான உறவை குறைத்து கொள்ளுமாறு இந்தியாவை மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்துகின்றன. எனினும் இந்தியா ரஷ்யா உறவில் எந்தவித எதிர்மறையான விளைவுகளையும் நாங்கள் காணவில்லை. சில துறைகளில் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பை குறைத்து கொள்ள அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க முயல்கிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடான இந்தியா மீது பிரதமர் நரேந்திர மோடி மீது அழுத்தம் கொடுப்பது சர்வதேச உறவுகளுக்கும் இருதரப்பு உறவுகளுக்கும் தீங்கு விளைவிக்கும். இதை அனைவரும் புரிந்து கொண்டிருக்காங்க. இந்தியாவுடனான ரஷ்யாவின் உறவில் எந்த தீவிரமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. இந்தியாவுடனான உறவுகளை நாங்கள் மேம்படுத்தி வருகின்றோம். அதை தொடர்ந்து செய்வோம். இந்தியா தனது சொந்த தேசிய நலனுக்கே முன்னுரிமை அளிக்கும். அமெரிக்காவுடனான இந்தியாவின் தூதரக உறவுகள் ரஷ்யாவுடனான அதன் நீண்டகால உறவுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்காது. தனது தேச நலன்களுக்கு முக்கியமானதாக கருதும் அனைத்து நாடுகளுடனும் இந்தியா தனது உறவுகளை வளர்த்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியா ஒரு நம்பகமான நட்பு நாடு. இந்தியா ஒரு சிறந்த ஜனநாயக நாடு. அதனுடனான உறவுகளை ரஷ்யா தொடர்ந்து விரைவுபடுத்தும். உக்ரைன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ரஷ்யா தயாராகவே இருக்கின்றது. ஆனால் இதற்கு உக்ரைன் இணங்க வேண்டும். அதற்கான பணியை தான் நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகிறோம். ரஷ்ய அதிபரின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. அவர்கள் தேர்தல் நடத்துவார்களா என்ற கேள்வியை தான் நாம் கேட்க வேண்டும். உக்ரைன் விவகாரத்தை பொறுத்தவரை அது உள்ளூர் விவகாரம். ஆனால் ஈரான் விவகாரம் ஒரு சர்வதேச பிரச்சினை. மேற்கு ஆசியாவில் பதட்டத்தை தணிக்க உதவும் எந்த ஒரு முடிவையும் ஆதரிக்க ரஷ்யா தயாராக இருக்கிறது அப்படின்னு விளாடிமிர் புதின் கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழே தடைகள் மூலமாக புதுடில்லிக்கு அழுத்தம் கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியையும் எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவின் மூலபய சுயேட்சையை வலுவாகவே ஆதரிக்கவும் செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தனது தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் ரஷ்யாவுடனான உறவு குறித்து வெளிப்புற அழுத்தங்கள் காரணமாக தனது போக்கை மாற்றிக்கொள்ள வாய்ப்பில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்தியா ரஷ்யா உறவுகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இந்தியா எப்போதும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாகவே செயல்படுகிறது. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் தடைகள் விதிப்பது தொடர்பான எந்த ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலும் உடனடியாக பாதகமாகவே அமையும் என்று புதின் கூறியிருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.